மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் காரில் பொருத்தியிருந்த கட்சிக் கொடியை அகற்றி மல்லை சத்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். மதிமுகவில் வைகோவுக்கு அடுத்த இடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இருந்து வந்த நிலையில் கொரோனா காலத்தில் வைகோவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து திடீரென வைகோவின் மகனான துரை வைகோ அரசியல் பிரவேசம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மதிமுகவில் இருந்த மூத்த நிர்வாகிகளுக்கு எதிராக தனது செயல்பாட்டை தொடங்கிய துரை வைகோ மல்லை சத்யாவையும் அடிக்கடி சீண்டி வந்தார். இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு கட்டத்தில் உச்சத்தை எட்டியது. இதனால் ஆவேசமடைந்த துரை வைகோ மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என வைகோவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு உடன்படாத வைகோ இருவரையும் அழைத்து பேசி சமாதானம் செய்து வைத்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மல்லை சத்யாவை துரோகி என்று வைகோ கூறியது மதிமுக நிர்வாகிகளிடையேயும் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திருப்போரூர் மதிமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து உறுப்பினர் அட்டை காரில் பொருத்தியிருந்த கட்சிக் கொடியை அகற்றி தங்களது ஆதரவை மல்லை சத்யாவுக்கு தெரிவித்தனர். அதேபோல் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேரறிஞர் அண்ணா பூங்கா அருகே காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மதிமுக நிர்வாகிகள் மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். மேலும் காரில் பொருத்தியிருந்த மதிமுக கொடியை அகற்றி மல்லை சத்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். மல்லை சத்யாவை துரோகி என பேசி கட்சியிலிருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 ஆண்டுகளில் 5 மாவட்ட செயலாளருடன் பணியாற்றியிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் 9 நகர செயலாளருடன் பணியாற்றியிருக்கிறோம். ஒரு மாநகர செயலாளருடன் பணியாற்றியிருக்கிறோம். ஆனால் இதுவரை யாரும் இந்த கட்சியில் கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூணாகவும் வைகோவுக்கு போர் வாளாகவும் அவருக்கு திகழ்ந்திருந்த மல்லை சத்யா அவர்களை அவர் மீது வீண் பழி சுமத்தி வெளியே ஏற்றுகின்ற வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்படுகின்ற காரணத்தால் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வகித்திருந்த அனைத்து பொறுப்புகளையும் விலக்கிக் கொள்கிறோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.